சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்க அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தமிழக வெற்றிக் கழகத்துடைய செயல் வீரர்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கு. என்னென்ன விஷயங்கள் இதில் பேசப்பட இருக்கு? முக்கியமா என்னென்ன முடிவுகள் இன்றைய தினம் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கிறது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் 2 வாரங்களாகவே தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமே இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் தலைமையில் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 18ஆம் தேதி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பிறகு டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த மாமல்லபுரம் நிகழ்ச்சி ஏறத்தாழ 37-38 நாட்களுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் விஜய் என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. காரணம், சிபிஐ விசாரணை, சென்சார் போர்டு சர்ச்சை என்று இது குறித்து மௌனம் சாதித்து வந்த விஜய் இன்று மௌனம் கலைப்பாரா என்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. இந்நிலையில்தான் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதனுடைய முகப்பை ஒளிப்பதிவாளர் சசி நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்று இங்கே இந்த முகப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் எல்லாம் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த செயல் வீரர் கூட்டத்திலே பங்கேற்க இருக்கிறார்கள். அக்கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். ஜனநாயகம் பட விவகாரம், சிபிஐ விசாரணை என்று தன்னை சுற்றி விஷயங்களில் விஜய் தொடர் மௌனம் காத்து வருகிறார். இந்த நிலையில் வருகிற 25ஆம் தேதி கூட்டம் நடைபெறும் என்று முன்னதாகவே அக்கட்சியினுடைய தலைமையகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில்தான் இன்று செயல் வீரர்கள் கூட்டம் தொடங்க இருக்கிறது. அதாவது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகள் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக நிலைப்பாடு குறித்து இன்று முடிவு எட்டப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஜனநாயக பட விவகாரம், சிபிஐ விவகாரம் குறித்து விஜய் இன்று மௌனம் கரைப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட செயல் வீரர்கள் இந்த கூட்டத்திலே கலந்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் பணிகளை விரிவுபடுத்துவது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் முன்னதாகவே அறிவித்திருந்தாலும் கூட இன்று தனது கூட்டணி நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவார் என்றும் கூறப்படுகிறது. விஜய் தனது கூட்டணி நிலைப்பாட்டை இன்று மீண்டும் உறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் தான் 38 நாட்களுக்கு பிறகு விஜய் என்ன பேசப் போகிறார் என்றும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பொதுவாக தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கி ஏறத்தாழ 2 ஆண்டுகள் இந்த மாதத்தோடு நிறைவடைய இருக்கிறது. இந்நிலையில்தான் கட்சியினுடைய உட்கட்டமைப்பு தற்பொழுதுதான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 வருடங்களாகவே மாவட்ட செயலாளர்கள் நியமனம், வட்ட செயலாளர்கள், ஒன்றியம், கிளை என்று ஒட்டுமொத்தமாக இந்த பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்துவதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் அனைத்து கட்டமைப்பு பணிகளை வலுப்படுத்தி இருக்கிறது. அதே போல 28 சார்பு அணிகள் இருக்கிறது. அந்த நிர்வாகிகள் எல்லாம் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாகவே 2 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. பொதுவாகவே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் நடந்திருக்கிறது. தேர்தலையொட்டி முதல் முறையாக செயல் வீரர்கள் கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்த நிர்வாகிகள் மத்தியில் தவிக தலைவர் விஜய் இன்று பேச இருக்கிறார். கூட்டணி நிலைப்பாடு குறித்து பல்வேறு சர்ச்சைகள் சமூக ஊடகங்களில் எழுந்து வந்தாலும் கூட ஆரம்பத்திலிருந்து, அதாவது முதல் மாநாட்டிலிருந்து தற்பொழுது வரை அரசியல் எதிரி, கொள்கை எதிரி யார் என்பதை தெளிவுபட தாவேகா சொல்லி இருந்தாலும் கூட சமீபத்தில் இந்த திரைப்பட சர்ச்சை, சிபிஐ விசாரணை என்று பாஜக அழுத்தம் கொடுக்கிறதா என்று அரசியல் வட்டாரங்கள் பல்வேறு கேள்விகளை தொடுத்திருக்கக்கூடிய சூழலில் தாவேகா தலைவர் விஜய் மௌனம் காத்து வந்திருந்தார். அந்த மௌனம் தற்பொழுது இன்று கலைக்கப்படுமா என்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தான் நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஸ் இல்லாத, அதாவது QR கோடு பொருந்திய பாஸ் இல்லாத நிர்வாகிகளுக்கு அனுமதி இல்லை. எனவே அனுமதி இல்லாதவர்கள் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அனுமதி இருப்பவர்கள் உள்ளே நுழைந்து தற்பொழுது அரங்கத்திலே தயார் நிலையில் இருக்கிறார்கள். விஜய் வந்த பிறகு இந்த செயல் வீரர்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் அக்கட்சியின் தலைவர் தலைமையில் கூட இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை களத்திலிருந்து முடிய செய்தியாளர் ஜெரி வழங்கலாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.